ஆர்ஆர்பி மற்றும் எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளை இனி தமிழ்ல படிக்கலாம். நாம இரு சமபக்க முக்கோணம், அதாவது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை வந்து பார்க்கணும். இதுக்கான கான்செப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இதுதான் அந்த ட்ரையாங்கிள். இதுல ரெண்டு பக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கும், ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இன்னொரு பக்கம் வந்து அடிப்பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சமம் இல்லாம இருக்கும். அப்போ இதுக்கு நான் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுக்குறேன்னா, இதுக்கு நான் பி அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்கலாம், ரைட்டுங்களா? அப்ப பெரிமீட்டர் சுற்றளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2a இருக்கு, a பிளஸ் ஏ 2a பிளஸ் பி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பக்கத்தை ரெண்டா பிரிச்சிரும், ரைட்டுங்களா? அப்படி பிரிச்ச அப்புறம் நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து கிடைச்சிரும். இத பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம் இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும், ரைட்டுங்களா? பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி அந்த நீளம், அகலம், உயரம், அதாவது எதிர்பக்கம், அடிப்பக்கம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம கண்டுபிடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன கான்செப்ட் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உயரம் அடிப்பக்கத்தை இரு சம கூறுகளாக பிரிக்கும். இதை பார்த்தாச்சு, பித்தாகரஸ் தேற்றத்தை பார்த்தாச்சு, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள இரு கோணங்கள் சமம் அப்படின்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமபக்கம். அந்த ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, சமபக்கம். இதுக்கு எதிரே உள்ள இந்த கோணங்கள், ரைட்டுங்களா? இந்த கோணங்கள் வந்து சமமா இருக்கும். மேலும் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்ச அப்புறம் நமக்கு செங்கோண முக்கோணம் தான் கிடைக்கும். ஏன்னா ரைட் ஆங்கிள் அப்படின்னா 90 டிகிரி, ரைட்டுங்களா? அடிப்பக்கத்துக்கும் இந்த ஹைட்டுக்கும் இடையே நீங்க ஒரு கோடு வரைஞ்சீங்களா, ஸ்ட்ரெயிட் லைன், அது 90 டிகிரியை கிரியேட் பண்ணும். ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். இதுல ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது சுற்றளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் உயரம், ஹைட், ரைட்டுங்களா? ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு இரு சமபக்க முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டைரக்டா ஃபார்முலா பயன்படுத்துறது தான் ஈஸியான வழி, ரைட்டுங்களா? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b பை 2 த ஹோல் ஸ்கொயர், ரைட்டுங்களா? ஹைட்டை கண்டுபிடிக்கிறது வந்து இதை நீங்க டைரக்டா பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவு. பரப்பளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா half இன்ட்டு b இன்ட்டு h. இதை நீங்க எப்படி, அது நீங்க அடிப்பக்கத்தை வந்து பேஸ் பண்ணி ரெண்டா பிரிச்ச அப்புறம் வர ட்ரையாங்கிளுக்கு இதை பயன்படுத்திக்கலாம், ரைட்டுங்களா? அப்படி இல்ல ஒட்டுமொத்த இரு சமபக்க முக்கோணத்துக்கும் நீங்க ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு நீங்க ஃபார்முலா எடுத்துக்கலாம். b பை 4 ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்க, ரைட்டுங்களா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், அதாவது 4a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் தான் கொடுத்துருப்பான், அது ஹோல் பிராக்கெட் போட்டு வெளியே எடுத்திருப்பான். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதை மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நாம இதை அப்படியே வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து பண்ணா அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் சமமான பக்கங்கள், அதாவது இந்த ரெண்டு பக்கம் சமமா இருக்குமா, இது வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். இதனுடைய அடிப்பக்கம் இதுதானங்க அடிப்பக்கம், பிரெத்ன்னு சொல்லுவோம், நம்ம பின்னு எடுத்துப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா 12ன்னு சொல்லியிருக்கு, ரைட்டுங்களா? அதன் பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு குரூப் பி 2022 கேட்டிருக்காங்க. இது எல்லாரும் பண்ற மாதிரி நம்ம பண்ண போறதில்ல, நாம வந்து ஜென்ரலா வந்து பார்க்க போறோம். ஜென்ரலா முக்கோணத்துக்கு ஃபார்முலா நாங்க ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், ரைட்டுங்களா? பிரெத் இங்க கொடுத்துட்டு இருக்கோம் 12ன்னு சொல்லிட்டு, நமக்கு ஹெச் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதுமான, ரைட்டுங்களா? இத நம்ம ட்ரையாங்கிள் வந்து பிரிச்சுப்போம். இது எனக்கு 10 கிடைக்குது, பிரெத் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 6 கிடைக்குது. ஏன்னா இது ரெண்டு ட்ரையாங்கிளா பிரிச்சோம்னா இதுல ஒரு ட்ரையாங்கிளுக்கு மட்டும் பாக்குறோம், அதுக்கு ஹைட் கண்டுபிடிக்க போறோம், ரைட்டுங்களா? நமக்கு ட்ரிப்ளெட் தெரியும், 3 4 5. இது பித்தாகரஸ் தேற்றம், ரைட்டா? இது நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு டிவைன் ட்ரிப்ளேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 6, இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா 8, இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா 10. பாருங்க 10ம் 6ம் வந்திருக்கு. அப்ப ரிமைனிங் இருக்கிற ஹைட் வந்து எனக்கு என்னது 8 தான், ரைட்டுங்களா? இப்ப பாருங்க ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஆஃப் இன்ட்டு பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு ஹைட் வந்து 8, 1 2 2 6 2 12, 8 6 48. அப்ப ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 32 சென்டிமீட்டர், அதன் அடிப்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் எனில் அதன் சமமான பக்கத்தின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2023 வந்து கேட்டு. நமக்கு தெரியும் இரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு என்னங்க, பெரிமீட்டர் P is equal to 2a. ஏன்னா ரெண்டு பக்கம் வந்து சமமா இருக்கும், பிளஸ் b. இந்த பெரிமீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 32ன்னு கொடுத்துருக்கோம். 2a பிளஸ் b வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர்.
ரைட்டுங்களா? ஸோ பிளஸ் 12 ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தால் -12 ஆகிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 20 தான் கிடைக்கும். ஈக்குவல் டு 2a. நான் அது ரெண்டு ரெண்டு அடிச்சிடுறேன். அடிச்சுட்டா a இஸ் ஈக்குவல் டு 10. ரைட்டுங்களா? அந்த சமமான பக்கத்தின் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் செங்குத்து கோணம், அதாவது இந்த வெர்டெக்ஸ் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 80 டிகிரி எனில் அதன் அடிப்பக்க கோணங்கள் பேஸ் ஆங்கிள் ஒவ்வொன்றும் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு RRB NTPC 21 வந்து கேட்டிருக்கேன். இப்ப பாருங்க, நாம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இரு சமபக்க முக்கோணம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பக்கத்தை வந்து நம்ம ஏனும், இந்த பக்கத்தை நம்ம ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ரைட்டுங்களா? இதுல இருக்கிற ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, சமபக்கங்களுடைய எதிர்பக்க ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு புரிதல் வந்து செக் பண்ணி பார்க்கறோம். ரைட்டுங்களா? இந்த ஆங்கிளும் வந்து சேம் ஆங்கிளா இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இந்த ஆங்கிள் வந்து அவன் எவ்வளவு கொடுத்துருக்கான்? வெர்டெக்ஸ் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 80 டிகிரி கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? இது 80 டிகிரி. முக்கோணத்துல உள்பக்க ஆங்கிள், அதாவது 3 கோணங்களின் கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரின்னு இருக்கும். ரைட்டுங்களா? இந்த 80 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெர்டெக்ஸ் ஆங்கிள். ரைட்டுங்களா? அப்போ 180ல 80 போச்சுன்னா மிச்சம் 100 டிகிரி இருக்கும். ரைட்டுங்களா? இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து சேம். அதனால நான் ரெண்டால் டிவைட் பண்ணா ஒரு ஆங்கிள் எவ்வளவுன்னு கிடைக்கும்? எனக்கு 50 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ 50 டிகிரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின், அதாவது ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள், ரைட்டுங்களா, ட்ரையாங்கிள், கர்ணம் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போடெனியஸ் வந்து பாத்தீங்கன்னா 10√2 சென்டிமீட்டர் எனில் அதன் மற்ற பக்கங்களின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு SSC CGL 2024 கேட்டிருக்கான். நம்ம இரு சமபக்க முக்கோணம் பார்த்துருக்கோம். ரைட்டுங்களா? அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னுவாங்க. இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட்டுங்களா? அந்த செங்கோண முக்கோணம் அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ரெண்டு பக்கம் வந்து சமமா இருக்கும். ரைட்டுங்களா? இதே ரெண்டு பக்கம் சமமா இருக்குன்னா, அப்ப இந்த பக்கத்தை ஏ, இந்த பக்கத்தை நான் ஏன்னு எடுத்து, இந்த பக்கம் என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா A√2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? இதுதான் இந்த பக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போடெனியஸ். இப்போ இந்த ஹைப்போடெனியஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது A√2 அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 10√2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ இந்த ஏ என்ன, மற்ற பக்கங்களின் நீளம் என்னன்னு சொல்லி கேட்கறான். √2 கேன்சல் பண்ணா ஏ வந்து பாத்தீங்கன்னா 10 தான். அப்போ மற்ற பக்கங்களுடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர்ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் அடிப்பக்க கோணம் வந்து 45 டிகிரி. ரைட்டுங்களா? அப்போ இந்த ரெண்டு பக்கம் சம்மா இருக்கு. இது வந்து 45, இது வந்து 45ன்னு சொல்லியிருக்கான். ரைட்டுங்களா? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க. எனில் அது எவ்வகை முக்கோணம் அப்படின்னு சொல்லி RRB ALP 2024 கேட்கலாம். ரைட்டுங்களா? இப்போ சமபக்க முக்கோணம் அப்படி நம்ம எடுத்தோம்னா 3 பக்கம் சமமா இருக்கும். இரு சமபக்க முக்கோணம்னா 2 பக்கங்கள் வந்து சமமா இருக்கும். ரைட்டுங்களா? ஆனா இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொன்னா, இந்த அடிப்பக்கம் 45 டிகிரியா இருக்குது. ரைட்டுங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த முக்கோணமானது ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது இரு சமபக்க செங்கோண முக்கோணம். ரைட்டுங்களா? இரு சமபக்க செங்கோண முக்கோணம்ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6th கொஸ்டின் பாருங்க. ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 12 சதுர சென்டிமீட்டர். அதன் உயரம் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் எனில் அடிப்பக்கத்தின் நீளம் என்னன்னு சொல்லிட்டு SSC MTS 2023 கேட்டிருக்காங்க. நம்ம பேசிக்கா முக்கோணத்தினுக்கு பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு B இன்ட்டு H. ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்கா பார்ப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணியே நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஏரியா வந்து கொடுத்துருக்கான். ஏரியா நான் 12 எடுத்துக்கிறேன். 1/2 இன்ட்டு அடிப்பக்கம் பிரெத் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றான். H வந்து பாத்தீங்கன்னா 3. ரைட்டுங்களா? ஒரு 3 3 4 3 12. நம்ம இதை பெருக்குங்க. B இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2 8. ஸோ 8ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் சமமான பக்கங்கள்னா ஏ தான் சொல்றான். அது 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கான். மற்றும் அடிப்பக்கம் பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB JE 2024 கேட்டிருக்கான். நமக்கு உயரத்துக்கான ஃபார்முலா தெரியும். அது ஹைட் H is equal to square root of A square minus B/2 the whole square. ரைட்டுங்களா? நான் கலர் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். இது B/2 ஆக்சுவலி. இல்லை இன்னொரு டைம் கூட எழுதி காட்டுறேன். H is equal to square root of A square minus B/2 the whole square. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, A வந்து 5, B வந்து 8. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் B/2. B வந்து 8 by 2 the whole square.
இதை ஒரே ஸ்டெப்ல கூட பண்ணலாம், பட் நீங்க சம்ம சால்வ் பண்ண கத்துக்குங்க. 5 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 25ன்னு கிடைக்கும். 8/2 வந்து 4, 4 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 16ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ 25ல 16 போச்சுன்னா நமக்கு 9ன்னு கிடைக்கும் ஸ்கொயர் ரூட். அப்போ நமக்கு 3ன்றது தான் சரியான ஆன்சர், அந்த ஹைட்டு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. நமக்கு சுற்றளவு ஃபார்முலா தெரியும், அது பெரிமீட்டர். P is equal to 2a plus b. ஏன் 2a? ஏன்னா ரெண்டு பக்கம் சமம். ஸோ a plus a வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2a அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். ரைட்டுங்களா? இந்த பெரிமீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, அதனுடைய சமமான பக்கம். சமமான பக்கம்ன்றதுனது a. இந்த ஏ ஆனது அடிப்பக்கத்தை விட 3 சென்டிமீட்டர் வந்து அதிகம். அதாவது ஏ வந்து பார்த்தீங்கன்னா பியை விட ஒரு 3 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படின்றோம். அப்போ 2a இருக்கா? அப்போ 2a இடத்துல வந்து நான் b+3 அப்படின்னு எழுதிக்கிறேன். b+3, இது வெளியே வந்து ஒரு a இருக்கு, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா b இருக்கு. ரைட்டா? ஸோ பாருங்க, பெருக்குனா என்ன இருக்கும்? எனக்கு 2b இருக்கும், பிளஸ் 2 6 இருக்கும், பிளஸ் இந்த b இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 18. ரைட்டுங்களா? ஸோ ஒரு b ஒரு 2b, எனக்கு 3bன்னு கிடைக்கும். இந்த பிளஸ் 6 அந்த பக்கம் வந்தா -6ன்னு ஆயிடும். ரைட்டுங்களா? 18ல 6 போச்சுன்னா எனக்கு 12ன்னு கிடைக்கும். 1 3 3 4 3 12. அதாவது b is equal to 4 சென்டிமீட்டர்ன்றது தான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் 50 டிகிரி, இன்னொன்னு பார்த்தா 80 டிகிரி எனில் அது எவ்வகை முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு RRB குரூப் டி 2022ல கேட்டிருக்கான். ரைட்? நமக்கு கான்செப்ட் என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இரு சமபக்க முக்கோணம்னா 2 பக்கம், அதாவது சமமான பக்கங்களுக்கு எதிர்பக்கம் இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தோம்னா ஈக்குவலா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க, முக்கோணம் அப்படின்னா அந்த 3 கோணங்களுடைய கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 180 அப்படின்னு வரும். ரைட்டுங்களா? இதுல ஒரு கோணம் வந்து பார்த்தீங்கன்னா 80, இன்னொரு கோணம் வந்து பார்த்தீங்கன்னா 50, அதாவது 130 இது வரைக்குமே. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 50 இருக்கும். ரைட்லா? 50 ஒரு கோணமாகவும், கேள்வியில ஒரு 50, இன்னொன்னு 80ன்னு கொடுத்துருக்கான். அப்ப 2 ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? கோணத்துல இந்த 2 ஆங்கிள், இது வந்து பாத்தீங்கன்னா 1 50, இந்த ஆங்கிள் வந்து 50. ரைட்டுங்களா? அப்போ பக்கம் சமமா இருந்து அதனுடைய எதிர்பக்க ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது இரு சமபக்க முக்கோணம். ரைட்டுங்களா? இந்த கேள்விக்கான ஆன்சர் இரு சமபக்க முக்கோணம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் சமமான பக்கங்கள் மற்றும் அடிப்பக்கத்தின் விகிதம் வந்து 3:4. ரைட்டுங்களா? சுற்றளவு வந்து 50 சென்டிமீட்டர் எனில் அடிப்பக்கம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு SSC GD 24 கேட்டிருக்கு. இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க. இப்போ நமக்கு தெரியும் இரு சமபக்க முக்கோணம்னா 2 பக்கம் வந்து சமமா இருக்கும். ரைட்டுங்களா? அதோட ரேஷியோ வந்து 3. ரைட்டுங்களா? இது A, இது A, இதை B நம்ம எடுத்துட்டோம்னா A:A:B அப்படின்னு எடுத்துக்கலாமா சுற்றளவு? ரைட்டுங்களா? அப்படி இல்லைன்னா A+A+B அப்படின்னு எடுத்துக்கலாமா பெரிமீட்டர்? நான் புரிதலுக்காக கொஸ்டின் இதை எழுதுறேன், ஒரே ஸ்டெப்ல கூட எழுதலாம். ரைட்டுங்களா? இதுல A வந்து பாத்தீங்கன்னா 3:4ல வந்து பாத்தீங்கன்னா A வந்து 3, B வந்து பாத்தீங்கன்னா 4. ரைட்டுங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான்? அடிப்பக்கம் எடுத்து B தான் கேட்டிருக்கான். இப்போ A வந்து பாத்தீங்கன்னா 3, B வந்து பாத்தீங்கன்னா 4. ரைட்டுங்களா? அப்போ 3 + 3 + 4 அப்படின்னு நான் எழுதுறேன். நமக்கு ஆட் பண்ணா 6 10. ரைட்டுங்களா? இந்த 10 அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் கொடுத்த அந்த 50 சென்டிமீட்டர். ரைட்டுங்களா? ஒரு 0 கேன்சல் பண்ணா ஒரு பங்குன்றது வந்து பாத்தீங்கன்னா 5 ரேஷியோ. ரைட்டுங்களா? அவன் என்ன கேட்கறான்? அடிப்பக்கம் கேட்கறான். அடிப்பக்கம் எடுத்து B யோட ரேஷியோ வந்து 4. ரைட்டுங்களா? அப்ப இன்ட்டு 4 5 20 சென்டிமீட்டர்ன்றது தான் சரியான ஆன்சர். Indus classes.